பார்க்காத என்ன பார்க்காத So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா MBBS டாக்டர்ஸாலையும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸாலையும் முடியாத ஒரு சில குணப்படுத்த முடியாத வியாதிகள் எல்லாமே இவங்க இப்படின்றதுக்குள்ள கியூர் பண்ணிடுறாங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. சோ அதனால அது எப்படின்றத பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். நல்ல பாஸ்டர்ஸ்மே இருக்காங்க. சோ அவங்கள பத்திலாம் நம்ம இந்த வீடியோல எதுவுமே பேச போறது கிடையாது. கடவுள் பேரை சொல்லி மக்களை மேனிபுலேட் பண்ற ஒரு சில ஃபேக் பாஸ்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. சோ நம்ம டைரக்டா டிலே பண்ணாம கண்டென்ட் குள்ள போயிடலாம்னு இருக்கேன். சோ வாங்க பாப்போம். ஆரம்பிக்கலாங்களா? சரி ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வீடியோ பாப்போமா? தேகேஸ்வரி ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு வயிறு வலி ஒரு வருஷம் கருங்கி போயிருக்காண்டு. ஏன்டா பச்சை போய் பேசுற? அதுக்கு நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பரா பண்ணீங்க கேட்காதப்பா. இந்த கியூர் எல்லாம் தாண்டி அக்கா கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் தாங்க ஹைலைட். தேகேஸ்வரி ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு வயிறு வலி உங்களுக்கு யாருக்காவது வந்துச்சுன்னா போய் அன்னை கிட்ட போங்க, கியூர் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கோ வாங்கறதுக்கு வாங்கோ. அதுவும் ஒரு வருஷமா இருந்தாலும் சரி பண்ணிடுவாரு கைஸ். இப்பெல்லாம் பண்ணி தொலையாங்கடா, நேரா போய் டாக்டரை பண்ணாடி. சரி அடுத்து பாப்போம் கைஸ். இவன் பானமையில இருந்து வர்றாரு. பிறந்ததுல இருந்து இவர் வாய் பேச மாட்டாரு. பிறந்ததுல இருந்தேவா? காது கேட்காது. தமிழ் அசிங்கலாமா? தமிழ் என்ன உதட்ட பாட்டா பதில் சொல்றீங்க? He can't hear and he can't speak from birth. ஏதோ பண்ண போறாரு நண்பர்களே. கையை தட்டுங்க. கேக்குதா? எப்படி நண்பர்களே? கேக்குது. பிறப்பில இருந்து செவிடு. He was born deaf. He was born deaf. கர்த்தர் செவிகளை திறந்தார். நல்ல கையை தட்டி. Oh my god. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? How's that even possible? என்னால நம்ப முடியலடா. இரவிலேயே உண்மை பேச முடியாது. அது எப்படி? அவரு தமிழ் தெரியுமா தெரியாதா? இது ஆக்ஷன் மேடம். பாருங்க நல்லா சிரிக்கிறான் பாரு. ஹிந்தி வடக்கனை கூப்பிட்டு வந்து ஹிந்திக்காரனை கூப்பிட்டு வந்து ஏமாத்துறாங்களா? அல்லாஹ் பார்த்தாச்சு சார். அல்லாஹ் பார்த்தாச்சு. அவரை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு கைஸ். இதெல்லாம் ஆண்டவர் மேல இருந்து பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? தம்பி எனக்கு அந்த பயலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்போ உங்க கழுத்துல இருக்கிற அந்த கட்டி அப்படியே உள்ள கழுத்துல இருக்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டுல தரித்திரம் மாறி விட்டது. இப்போ உங்க தொண்டைய தொட்டு பாருங்க. கட்டி இல்ல, கட்டி இல்ல, கட்டி இல்ல. Come on சென்னை, கையை தட்டி இயேசு செக்கீராட்ட செக்கீராட்ட. இயேசு ஜீவிக்கிறார். Wait a minute. Who are you? தங்கதர ஒரு அளவுக்கு மேல பண்ண. வெல்கம் டு கிரேட் கிரிகாலம் மேஜிக் ஷோன்ற மணிக்கல இருக்கு. அதுல கூட ஒரு லாஜிக்கா ஏதாவது இருக்கும். அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி கழுத்துல கட்டி இருக்கிறது எல்லாம் எப்படி இப்படி இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எப்படி கியூர் ஆகுது? அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணனே. ஆள் செட் பண்ணி வச்சு பேசுறாங்களா இல்ல எப்படி இதெல்லாம் பண்றாங்க? கடவுள் என்கிட்ட சொல்றாரு. கடவுள் எப்படி அது எப்படி உன்கிட்ட சொல்லுவாரு? எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லல, உன்கிட்ட மட்டும் எப்படி சொல்றாரு? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா?
கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இல்லைன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்டு கேஸ் ஆயிடுவேன். கர்த்தரே என்னை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வ குழந்தை வந்திருக்கிறாரு, அவரை பத்தி பாப்போமா? மம்மி கை கோத்து ஜெபிக்கிறாங்க, இம்மானுவேல ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னீங்களே, அதே போல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ஆனா அதை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒண்ணு குழந்தை பிறந்தா எங்க மம்மிக்கு இருக்கிற ப்ராப்ளத்தினால மம்மி இறந்துடுவாங்க, ஒண்ணு என்ன அபார்ஷனம் பண்ணணும், அபார்ஷனம் பண்ணதான் மம்மி உயிர் வாழ முடியும். இப்போ ரெண்டு இருக்கிற சூழ்நிலையில 2 பேரும் மம்மி டாடி கைகளை கோர்த்து ஜெபிச்சாங்க. நீங்க தருவேன்னு சொன்னீங்க, நீங்க தந்தா உங்களுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தேவன் தந்தாரு. காலையில போறாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. அபார்ஷனோட ஒரு பேசிக் கான்செப்டே தெரியாம நரமாச குழந்தைய பூரா அபார்ஷன் பண்ணுவாங்க நம்பிடே. Look at this worm. Take him with you. போன உடனே நீங்க குழந்தை பெற்றுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அது எத்தனை கிலோ இருந்ததுன்னு தெரியல, மம்மி சொன்னாங்க 5 கிலோல இருந்தாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பிறக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. 9 நாள்ல நின்ன ஒரே பொண்ணு இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி 9 நாள் என்ன அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? 9 நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்னுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன், 9 நாளில நடப்பேன், சேர்ந்து நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். My God. இதுக்கப்புறம் ஒரு முட்டு கொடுத்துருந்தா 9 நாள் இல்ல, நான் 9 மாசம் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டேன், 9 நாள் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்ப்போம் நண்பர்களே. பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல மெசேஜ் போயிருந்தேன். அந்த இடத்துல என்னுடைய மெசேஜை நான் கொடுக்கப்படும் போது என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் வந்து நான் 9 நாளில் நடந்தேன் என்று தவறாக கூறிவிட்டேன். 9 மாதம் என்பதற்காக 9 நாள் என்று கூறிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு உங்களுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை உன்னதான் நம்பி ஆசீர்வதிக்கணும். நீ இப்படி பேசுனதுக்கு இவன் சொல்றத பார்த்தாலே 9 நாள் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் அது 9 மாசம் நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. கர்த்தர் உன்னையதான் ஆசீர்வதிப்பாரு, கவலைப்படாத. நான் உனக்கு பிளஸ் பண்றேன். God bless you my child. நண்பர்களே, இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா மெஜிஷியன் பாஸ்டர் தான் பார்க்க போறோம். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஐயா, அப்படியே என் சேனலுக்கு ஒரு உங்க மேஜிக் ப்ரஷ்ஷை போட்டு விடுங்கய்யா. எல்லாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க, லைக்கும் போட மாட்டாங்க. அதனால ஒரு மேஜிக்கை போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் வரணும், லைக் வரணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எப்படியும் ஒரு 1000 லைக்காவது வரணும். 1000 லைக் ஒரு 10K வியூஸ் போகணும். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? கத்தாங்க, காது வலிக்குதுங்க. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். யாராவது சிரிப்பாங்களே. எனக்கு வந்து சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க? பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எவ்வளவு நாள்? ரொம்ப நாளா இருக்கு ஐயா. எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 4 வருஷமா இருக்கு ஐயா. இருக்கும். இப்ப சோகமாயிட்டுதான்? சுகமாயிடுச்சு ஐயா. எப்படி தெரியும்? நாங்க வேற சபைக்கு போயிட்டு இருந்தோம் ஐயா. இவர் இந்த சபைக்கு போனோம் அப்படின்னு கூட்டின்னு வந்தார். பேய் போதும் அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன் ஐயா. அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே பயங்கர தலைவலி எனக்கு. எனக்கு இங்க வந்தோன்னா தலைவலி. அந்த அக்கா டக்குன்னு உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பேய் போயிடுச்சு, பயங்கர தலைவலி. ரொம்ப நாளா இருக்கு எனக்கு. இங்க வந்த பேரும் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அங்க வந்து ஜவுன் ஜில்லுன்னு ஏதோ இறங்கின மாதிரி இருந்து தலைவலியே இல்லை ஐயா. போயிடுச்சு. உனக்கும் சோகமாயிட்டு? அவ ஒண்ணு சொன்னாயா, இங்க சும்மா சாம்பார் சாப்பாடு போட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்க. அது உண்மைதானடா? காலை 8 மணில இருந்து யாரு 5 வழி இருக்கணும். இங்க இவன் பயங்கர பிரச்சனை பண்ண. வண்ணாரப்பேட்டையில இருந்து வரேன்.
யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன் வீடியோ. நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருத்தப்படுறேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது நம்மள மாதிரி ட்ரோல் பண்ணி அங்க நேரா போனவங்க வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. சரி அப்படி என்னதான் இருக்கு, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நம்மள மாதிரி பேசியிருந்திருக்காரு. அங்க போனோன்னா அவர் ஞானோதயம் பிறந்து அவர் தப்பு ரியலைஸ் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, அப்படி நினைச்சது தப்பு தான், இங்க உண்மையாவே அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. எங்களுடைய ப்ரோக்ராம யூடியூப்ல பார்த்து கிண்டல் பண்ணி இருக்கிறார். இங்க என்னதான் நடக்கும் பாப்போம்னு தான் வந்திருக்கிறார். அப்படித்தானே? நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் உடனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. என்னதான் நடக்கும் பார்க்கலாம். எனக்கு தெரியும், எனக்கு என்னமோ இருக்குன்றது எனக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தெரியும். ஆனா இங்க என்னதான் நடக்கும் பார்க்கதான் வந்தேன். இது உண்மையா பொய்யா தெரிஞ்சு போச்சு. உண்மைதான் சார், அப்படிதான் வந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குச்சமே இல்ல. யார் யாரெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி பண்றாங்க, ஸ்டாண்டப் காமெடினா என்னன்னே தெரியாதவங்க ஊருக்குள்ள பண்ணிட்டு தெரியுறாங்க. இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா பெரிய வசூலா பார்க்கலாம். ஸ்டாண்டப் காமெடியனுக்கு ஷோ ஆரம்பிக்க சொன்னாங்கன்னா நான்லாம் போயிருவேன். முதல்ல டிக்கெட் எடுத்து இங்க எந்த ஊர்ல எந்த ஸ்டேட்ல வச்சாலும் நான்லாம் போய் உட்காந்துருவேன் முதல்ல. பவர் என்ன கத்துறாரு அவர் மட்டும் தனியா சூடி. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். சிம்பிளா அவ்வளவுதான் இந்த வீடியோவோட கண்டெக்ஸ்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகே நண்பர்களே, நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until then, bye from விக்ரம் கைஸ். ஆள விடுற சாமி.